ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான அலசல். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னதான் நீங்கள் போட்டாலும் ராவணாவில் ஒரு 10,000 15,000 பேர் தான் பார்க்குறாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு வந்து 2 லட்சம் பேர்லாம் பார்க்குறாங்க, 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க, உங்களுக்கு அவ்வளோதானா, உங்களுக்கு அவ்வளோதான் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சமீபத்தில் ஒரு பெண் கள்ளக்காதலால் குழந்தைகளை கொன்று, கணவன் உட்பட குழந்தைகளை கொன்றவர் தண்டனை கிடச்சிருந்தது. அதை பற்றி ஒரு வீடியோ போடுறாங்க. காம களியாட்டத்தில் ஸோ அந்த பெண் அப்படின்ற தலைப்பு. நம்ப மாட்டீங்க, 4 லட்சத்தை தாண்டி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ அதை விட வீடியோ நிறைய நம்மளால் போட முடியும். நடிகை சில்க் ஸ்மிதா உண்மையிலே இறந்த அன்று என்ன நடந்ததுன்னு ஒரு பரபரப்பான தகவல்கள் 2-3 அத்தியாயம் போகும். அன்றைக்கி நாங்கள் களத்தில் இருக்கிறோம். அதே காலகட்டத்தில் தமிழகத்தை வந்து உலுக்கி கொண்டிருந்த பிரபலமான தாதா என்று போலீஸால் கூறப்பட்ட கபிலன் என்கவுண்ட்ரு அடையார் மருத்துவமனை, மலர் மருத்துவமனைக்கு பக்கத்தில் நடந்தது. இந்த விடயங்கள் இப்போ நம்ம பேசணும்னா இது லட்சக்கணக்கில் பார்க்குறதுக்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கு வேறு சேனல் இருக்குது. நான் அதுக்குள்ளே போக மாட்டேன், எனக்கு அது வேணாம் அப்படின்றதுக்காக இதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் வரவங்க வரட்டும், பார்க்குறவங்க பார்க்கட்டும், காலம் ஒரு நாள் உணர்த்தும். அதுதான் நம்முடைய பதில். இப்போ இந்த முக்கியமான விடயத்தோடு பேசும்போது, நீங்கள் இந்த சீமான் பேசின விஜய் ரசிகர்களை வம்புக்கு இழுத்தது சரியா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முக்கிய தொலைபேசி நண்பர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் இங்கிருந்தும் டெல்லியில் ஒரு பேராசிரியர் அவர் உள்பட கேட்டிருந்தார். அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, செம்மணிக்காக நடக்கிறது. அதை பேசி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு கட்டத்தில் சீமான் எமோஷனல் உணர்ச்சி வசப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுறது, ரசிக குஞ்சுகளுக்கும் ரசிகர்களுக்கும் சித்தாந்தவாதிகளுக்குமான போர் அப்படின்னு சொல்கிறார். கொள்கை பிடிப்பாளர்களுக்குமான போர்னு சொல்கிறாரு. ஏன் திடீர்னு ரசிகரை வந்து விஜயை வந்து ஒரு பேசணும்? இது இப்போ நமக்கு விஜயை பேசுறதால ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு பார்த்தா நிறைய தம்பிகள் தமிழ் தேசிய உணர்வில் இன்னும் தீவிரமாக, அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி மீது கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடிய 2-3 நண்பர்களும் நல்ல ஸ்காலர்கள் அவங்களும் போட்டிருந்தாங்க. இது தேவையில்லாத விடயம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. தமிழ் தேசியத்தில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் தம்பிங்களுக்கு கூட நான் பார்த்தேன், சீமான் ஏன் விஜய் சண்டை வாங்கணும், இது தேவையில்லாத விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடக்கத்தில் எங்கேருந்து பார்த்தோம்னா, திராவிட தளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட 2 இணைகள்லேருந்து இந்த கட்டுரை, இந்த வீடியோ உடனே ஒரு பதில் வெளியே வருது. பேசிட்டு அவர் அங்கே அந்த மேடையை கலைச்சிருக்க மாட்டாங்க, உடனே அதுக்குள்ளே ஒரு கருத்து, சீமான் விஜய் ரசிகர்களை வம்புக்கு இழுக்கிறாரா, அவமானம் பேசுகிறாரு, அவதூறு சொல்கிறாரு, கொஞ்சம் குஞ்சுகள் ரசிகர்கள்னு சொல்லிட்டார், ரசிகர்கள் வந்து கேவலப்படுத்துறது, இப்படி விதமான கட்டமைப்பு அது. அதிலிருந்து இது தொடங்கினது தான். எனக்கு தெரிஞ்சு சீமான் இந்த வார்த்தையை வந்து பலமுறை பயன்படுத்தியிருக்கிறார். அதுக்கு நிறைய உதாரணம்லாம் இருக்குது. கமலஹாசன் வந்து களத்தில் இருந்தபோது கூட பயன்படுத்தினார். அப்போ கமலஹாசன் நடிகர் ரசிகர் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு முந்தின காலகட்டத்திலையும் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ கமல் அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தின காலகட்டத்திலே ஒரு ரசிக மனப்பான்மை இங்கே இருக்குது. ரசிக மனப்பான்மைக்கும் சித்தாந்த கொள்கைவாதிகளுக்கு தான் போட்டி அப்படின்னு பல மேடையில் அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். இப்பவும் சொல்ல வரேன், இந்த நாம் தமிழர் கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசணும், இல்லை சீமானுக்கு முட்டு கொடுத்து பேசணுன்ற நோக்கம் எனக்கு இல்லை. தமிழ் தேசிய அந்த அரசியல் களம் எப்படிப்பட்டது, எப்படி அது நகர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு எதையாவது அள்ளி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணி இன்னும் நிறைய ரசிகர்கள் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போக முடியும் சீமானால். ஆனால் இதுதான் சரி, இதுதான் செய்வோம், இதுதான் முடியும், இதுதான் இப்படி, இதெல்லாம் அரசியலாக பேசணும், இதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வர்றதால தான் இந்த கட்டமைக்கப்பட்ட இளைஞர் கூட்டம் பின்னாடி இவ்வளோ திரண்டுக்கிட்டு இருக்குது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தொடக்க காலத்திலேருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரசிக மனப்பான்மை அப்படின்னு ஒன்று சொல்ல வரேன். இப்போ ரசிக மனப்பான்மை வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, எல்லா திராவிட கட்சிகள்கிட்டையுமே இருக்குது. திமுக கிட்ட இருக்கிறது முழுக்க முழுக்க ரசிக மனப்பான்மை, அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. சினிமா, கலைஞன், திரைத்துறை இது எப்பயுமே அவர் குறை சொன்னதில்லை. சினிமா மிகப்பெரும் வெள்ளித்திரை என்றதற்குள்ளே இருந்து தான் அரசியல், அது கைவிட்டிடக்கூடாது. அரசியல் அங்கு அதன் மூலமாக எவ்வளவு எளிதாக மக்களுக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் அந்த திரைத்துறையை கையில் எடுக்கணும்னு பலமுறை விவாதத்தில் பேசியிருக்கிறாரு, மேடையிலையும் பேசியிருக்கிறாரு. அப்போ திரைத்துறையை கையில் எடுத்து சொல்லணும்னா அங்கே ஹீரோவாக ஒருத்தர் நடிக்கணும், கரெக்டாக நடிக்கணும், அவர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கக்கூடாது இல்லை சீமான். திரைத்துறை ஒரு மகத்தான ஒரு மக்கள் வெளியே அதை வந்து பயன்பாட்டுக்கு, மக்களுடைய அரசியலுக்கு எளிதாக கொண்டுட்டு போக முடியும். திராவிட கட்சிகள் தொடக்கத்தில் இதை தான் கையில் எடுத்தது, கலை இலக்கிய பண்பாட்டை தான் இருக்குது. ஊடகத்தை கையில் எடுத்தது, எழுத்தை கையில் எடுத்தது,
பேச்சாளர்களை கையில் எடுத்தது, கலைஞர்களை கையில் எடுத்தது, சினிமாவையும் கையில் எடுத்தது. அதனுடைய வெற்றி அங்கே தான் இருந்தது. அதை பல முறை பல மேடைகளில் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சினிமா கலைஞன், சினிமாவிலேருந்து வரவெல்லாம் இங்கே வந்து ரசிகராக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லவில்லை. பொதுவாக ரசிக மனப்பான்மை இங்கே இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் தாத்தா முப்பாட்டன் வந்து திமுகவுக்கு போட்டால் நானும் திமுகவுக்கு போகணுன்ற ரசிக மனப்பான்மையாக இல்லையா? அது கொள்கை ரீதியாக இத்தனை ஆண்டுகளில் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்தது என்ன? எத்தனை லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? ஒரு மாவட்டத்துக்குமான வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த வேலைக்கு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்? ஒப்பந்த அடிப்படையில் எடுப்பதற்கு கூட அரசே நேரடியாக அவர்களுக்கு ஊதியத்தை கொடுப்பதை விட்டுவிட்டு ஒரு ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஏஜென்ட் மூலமாக பணத்தை அங்கே கொடுக்கும், அவன் ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய வேலை. இது வந்து ஒரு பண்ணை அடிமுறை. கண்காணிகளை வச்சுக்கிட்டு எப்படி வேலை வாங்குறதோ அதே போல் இந்த அரசு இன்னைக்கு கண்காணிகள் முறையை கொண்டுட்டு வந்திருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டிய இந்த திராவிட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், எனக்கான அரசியல் இத்தனை ஆண்டுகளாக இன்றும் இதை ஒரு கண்காணி வேலையை செய்து கொண்டிருக்கிறது, கண்காணிகளை வைத்து எங்களை வந்து இப்படி செய்துக்கிட்டு இருக்கின்றதை பேசி இருக்கணுமா இல்லையா? அதுதான் ஒரு விஷயம். ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய நீங்கள், இந்த இது கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும், கேட்டுருங்க. நீங்கள் ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய நீங்கள், அந்த ஜனநாயகத்தன்மை திமுகவில் இருக்கிறதா? அப்பா, மகன், பேரன், இன்னொரு கொள்ளு பேரன் ரெடியாக இருந்துட்டு இருக்கான். அப்போ இதில் வந்து ஜனநாயகம் இருக்குதா, சமூக நீதி இருக்குதா? அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டியது திராவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள். ரசிக மனப்பான்மை தான் இருக்கும். என் தலைவன் வருகிறான், போஸ்டர் ஓட்டுறான், கொடி பிடிக்கிறான், அவ்வளோதான். சித்தாந்தம் ஏதாவது இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் இந்த வந்து நீதிமன்றம் சொல்கிறது, எந்த திட்டங்களானாலும் சரி இந்த சுற்றுச்சூழல் அப்படின்றதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது, இந்த உலகம் எல்லோருக்குமானது, மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது அப்படின்றதுல அதை தொடக்கத்திலிருந்து 15 ஆண்டுகளாக பேசினது நாம் தமிழர் கட்சி. இப்போ தான் திமுகவே அந்த சிந்தனைக்கு வந்திருக்கிறது என்றால் அது ரசிக மனப்பான்மையில் இருந்திருக்கிறதா இல்லையா? ஒன்று கூட்டணி இருக்கிற கட்சியை நான் ஒன்று சொல்கிறேன். கம்யூனிஸ்ட்டுகள் கூட நீங்கள் 1000 ஏங்கல்ஸ், மார்க்ஸ் எல்லாம் பேசுவாங்க. நாங்களாம் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 நெருங்கின அந்த காலகட்டத்திலலாம் இளம் பருவத்தில் கட்சி கூட்டத்துக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வகுப்புகளுக்கு போவோம். அன்று இருந்த அந்த சித்தாந்த அழுத்தம், அந்த தாக்கம் வெளியில் இன்னைக்கு கடந்து வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு திமுக, மடைமாற்றப்பட்ட ஒரு திமுக, ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு திமுக, ஒரு திராவிட கட்சிகள் வந்து அந்த கிட்டத்தட்ட அங்கே ஒரு ரசிக மனப்பான்மை வந்துருச்சு. கம்யூனிஸ்டுகள் இன்று ஏதாவது ஒரு குறித்த விவாதத்தை தோழர்கள் என்னோடு விவாதிக்கிறதுக்கு வரதுன்னு தாராளமாக வரட்டும், நான் இல்லைன்னு எப்பவுமே மறுக்க மாட்டேன். எனக்கும் இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தெரிஞ்ச நல்ல தோழர்கள்லாம், மூத்த தோழர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. 60 வயதை தொட்ட சமகாலத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எனக்கு பழக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ரசிக மனப்பான்மை, இந்த திமுக ஒரு பூஷ்வா கட்சியினுடைய எல்லா குணாதிசயங்களும் கொண்டுட்டு இருக்குது. 5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் வாங்கியிருக்கிற அந்த அரசு என்ன செய்திருக்கின்ற கேள்வியை கம்யூனிஸ்ட்டுகள் வந்து கேட்டிருக்கணும். எப்பவும் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட்டுகள் தேய்ந்து தேய்ந்து கட்டெரும்பு கதியாக போனதால் தான் இந்த நாடு இவ்வளவு மோசமாக போயிட்டுருக்குன்னு பல முறை பேசியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுடைய எண்ணிக்கை குறைந்தது, இந்த நாடு ஏலத்துக்கு போனது. சட்டமன்றத்தில் நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் எண்ணிக்கை குறைந்தது, இங்கே எல்லாமே இப்படி கிட்டத்தட்ட குடும்ப அரசியலுக்குள்ளே போயிடுச்சு. இப்படி குடும்ப அரசியலை பல லட்சம் கோடிகளை தங்களுடைய கையிருப்புகளாக வச்சுருக்க இந்த குடும்பம் எல்லாருக்கும், ஒரு பாமரனுக்கும் தெரியுது, கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைகளுக்கு தெரியாதா இந்த போக்கு சரியானதா, இது இப்படியானவர்கள் நம்ம கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சு விவாதம் பண்ணி எப்போயாவது ஒரு முறை நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களா? 1000 இருக்கட்டும் விடுங்க, நமக்கு சீட்டும் நோட்டும் தான் முக்கியம். முன்னாடி 15 கோடி, நாங்கள் இப்போ 25 கோடி கூட கேட்டு வாங்கன்ற லெவலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ரசிக மனப்பான்மை அங்கே இருக்குதா இல்லை? இதுதான் கேள்வி. நாம் தமிழர் கட்சி அனுசரணையிலேருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய நல்லா ஒரு தம்பி, அவர் போட்ட வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா, விஜய் தான் சீமான் சொல்கிறார், அவரை போய் நீங்கள் சண்டை வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு போடுறாரு. அவருடைய தகவல் எட்டன அளவுக்கு நான் கவனித்த வரைக்கும் தொடக்கத்திலேருந்து இந்த வார்த்தை, இது ரசிக மனப்பான்மைக்கும் சித்தாந்த மனப்பான்மைக்கும் உள்ளவர்களுக்கான போர்க்களம் இது. அதுதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு எப்படியாக இருந்துட்டு இருக்கிறாங்க? எப்போவாவது ஒரு பெரிய ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம், ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தனியார் நிறுவனம் இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க, ஸ்விக்கி, ஸ்மார்ட்டோ, ஜொமேட்டோன்னு மற்றதெல்லாம் கொண்டுட்டு வராங்கள்ல, இந்த பொருட்களை கொண்டு வர அந்த ஊழியர் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிற நிறுவனம். யாருன்னே தெரியாது, பேர் மட்டும்தான் இருக்குது. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒயர் போட்டு தண்ணியை உரியிற மாதிரி பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறான்.
இதை பற்றி ஒரு பெரிய விவாதம் பேசணும்னு நான் இருக்கிறேன். ஒரு விவாதமாகவே தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்களை கூப்பிட்டு விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அவன் குறிப்பிட்ட வகையில் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறான். இது ஏன் தமிழ்நாடு அரசு இது தொடங்கி இருக்கக்கூடாது? இது வந்து நாம் தமிழர் கட்சி 2016 வரைவில் இதெல்லாம் சொல்லுது. ஆட்டோ ஓட்டக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு போட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ரேப்பிடோ போடுறாங்க, ஓலா போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய யூபர் இருக்குது. இவங்களாம் யார்? எங்கே வந்து உட்காந்துட்டு எங்கேருந்து பணத்தை ஒயர் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறான்? பல ஆயிரம் கோடிகள் இங்கேருந்து போயிட்டுருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியமாக நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரும்பகுதி கமிஷன் அவனுக்கு, ஒரு பகுதி தான் இவங்களுக்கு. வயிற்று பழப்புக்காக போயிட்டுருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசு எடுத்து இந்த ஆப்பெல்லாம் பயன்படுத்தி இருந்தால், உனக்கு இவ்வளோ கட்டமைப்பு இருக்கிற யாரோ ஒரு தனிநபனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த கட்டமைப்பும் இவ்வளோ பெரிய மாபெரும் அரசு கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட இன்னும் இல்லைன்னு நீங்கள் ஏலத்துக்கு மற்றவங்கிட்ட விட்டுட்டு இருக்கிறீங்க. இது வெக்கப்படக்கூடிய ஒன்றா இல்லையா அப்படின்ற கேள்விகள் கம்யூனிஸ்ட்டுகள் முதல்ல கேட்டிருக்கணும். பல லட்சம் பல ஆயிரம் இளைஞர்கள் இந்த வேலைக்குள்ளே வரலாம். இந்த வருமானம் முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு வரும். பாதிக்கு பாதி கொள்ளடிச்சது போக பாதி இங்கே நிற்கும் கிட்டத்தட்ட. இதில் வந்து பல ஆயிரம் கோடிகள் வருமானம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஏன் நீங்கள் தனியார்கிட்ட விட்டுட்டு இருக்கு? இந்த கேள்வி யார் கேட்டிருக்கணும்? கம்யூனிஸ்ட்டுகள் கேட்டிருக்கணும். ரசிக மனப்பான்மையோடு இருக்குது. திராவிடம்ங்கிற ரசிக மனப்பான்மை பித்து பிடித்து அலையுது கம்யூனிஸ்ட்டுகள். இந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்காக கடுமையாக வச்சுக்காதீங்க. இதை நீங்கள் கேட்டு போராடி இருக்க வேண்டிய தொழிலாளர்கள், அரசு ஊழியர்களுக்கான போராட்டம் நடத்துறது. நீங்கள் எல்லா ஊழியர்களுக்கான போராட்டம் முன்னாடி கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படியான கட்சிகளை புறக்கணித்து இதெல்லாம் எந்த காலத்துக்கும் தலையெடுக்கக்கூடாது, இதுக்கு நம்ம ரசிகர்களாக இருக்கக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகள் முடிவெடுத்திருக்கணுமா இல்லையா? யார் இந்த நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் யார்? தமிழ்நாட்டில் வந்து பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறன்ற பேரில் பணத்தை இங்கேருந்து கொள்ளடிச்சிக்கிட்டு போகிறவங்க யார்? அதை நீங்கள் ஏன் நடத்த முடியாது? நீங்கள் ஏன் அதை செயல்படுத்த முடியாது? அரசுக்கிட்ட ஒரு ஆப் உருவாக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா? ஏன்னா அங்கேருந்து கமிஷன் உங்கள் பின்பக்க வாசல் வழியாக வந்துடுது. அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் தனியாருக்கு இதெல்லாம் விடுறீங்க. யார் என்ன இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத விலை நிர்ணயம். காலையில் ஒரு நெருக்கடி நேரத்தில் பார்த்தா ஒரு விலை எகிரும், குதிரை விலை எகிரும். மாலையில் பார்த்தா குறையும், மதியத்தில் பார்த்தா குறையும். இப்படி ஏன் இருக்குது? போக்குவரத்து இடையூறு நெரிசல் இருக்குதுன்னா அதுக்காக எவ்வளோ கட்டணங்களை வைத்துலாம் பொதுவாக ஒரு விதிமுறைகளை இது வரைக்கும் இந்த அரசு வகுத்து இருக்கிறதா இல்லையா கேள்வி கேட்டிருக்க வேண்டியது கம்யூனிஸ்ட்டுகள். மற்ற கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா சொல்ல வரேன். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ரசிக மனப்பான்மையில் இன்றைக்கி வந்துச்சியா கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் குறை சொல்லக்கூடாது. விவாதிங்கடா, சண்டை போடுங்க, கருத்து மோதல் வெடிச்சிருக்கு தான் கம்யூனிஸ்ட்டு. நாங்களாம் எங்களுக்கு மூத்த தோழர்கள்ட்ட உட்காந்து கடுமையான விவாதம்லாம் நடந்திருக்குது. இன்றைக்கி அப்படியான விவாதங்கள் நீங்கள் நடத்துகிறீங்களா? இதை பற்றி பேசுகிறீங்களா? திமுக எந்த விதத்திலாவது தொழிலாளர்களுக்கு உண்டான கட்சி அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சமாவது வருது? எப்படி நம்புறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா? ஒரு பெரும் முதலாளித்துவ மிக பெரும் கார்பரேட் நிறுவனங்கள், இந்திய கார்பரேட் நிறுவனங்களுக்கு இணையாக இருக்கிறது திமுக. அதோட கை கோத்துக்கிட்டு அரசியல் செய்கிறது ரசிக மனப்பான்மையா இல்லையா? இதே தான் கேட்குறேன். இஸ்லாமிய கட்சிகள் இதுக்குள்ளே இருக்கிற இந்த கட்சிகளுக்கு இந்த இது பொருந்தும். மார்க்கம் சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் வாங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு கட்சி கொள்கை வச்சுருந்தா அந்த கட்சி கொள்கைப்படி நீங்கள் இருக்கிறீங்களா, அதுக்கு வாங்க. இதையெல்லாம் விட்டு இவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய ரசிக மனப்பான்மையாக இருக்குது. வைகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அதுக்குள்ளே இருக்கிற தொண்டர்கள் வந்து முழுக்க வந்து இப்போ மதிமுக ரசிகராக இருக்கிறதா, திமுக ரசிகராக இருக்கிறதா அப்படின்ற நிலைக்கு தான் வந்து. எந்த காலகட்டத்திலையுமே கொள்கை சித்தாந்தம்னு இருந்தாக்கா அந்த 6 பேர் அவருக்காக தீக்குளிச்ச 5 பேர் 6 பேருக்கு திமுக கூட போய் சேர்ந்தே இருக்கக்கூடாது. சேர்ந்த அந்த நிமிடமே நீங்கள் ரசிக மனப்பான்மைக்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்குள்ள கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. இதுதான் உங்கள்கிட்ட இருந்த விஷயம். எல்லாத்துலேயுமே சறுக்கல் வழுக்கு பாறை வைகோ அப்படின்னு வேணால் பேர் வச்சுக்கலாம். எல்லாம் ரசிக மனப்பான்மை அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா ரக்கையும் அவரே உட்காந்து வெட்டிக்கிட்ட ஒரு பறவையை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அது வைகோன்ற மாபெரும் ஒரு பறவை தான். ராஜாளி பறவை அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அதை வந்து பேசினாங்க. இன்றைக்கி ரக்கையை தானே பிடுங்கி போட்டுட்டு பறக்க முடியாத ஒரு கோழி குஞ்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? அவனுக்கு சித்தாந்தம் என்ன, கோட்பாடு என்ன, கொள்கை என்ன? பேசுனதுக்கு நேர் எதிராக இது வரைக்கும் வந்திருக்கு. ஈழம் என்று சொல்லியிருக்கிற இப்போ கூட பாராளுமன்றத்தினுடைய இறுதி உரை அப்படின்றதுல ரொம்ப எழுச்சியாக வந்து சொன்னதுன்னா வைகோ, ஈழம் அதற்கு என்றும் நான் துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்ப அதுக்கு துரோகம் செய்தவர்கள்னு உங்கள் வாயால் குற்றம் சாட்டின 2 பேரோட இன்றைக்கி நீங்கள் கைகோத்து நடத்திட்டு இருக்கிறீங்க. கேட்டீங்கன்னா அது வேறு இது வேறுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ரசிக மனப்பான்மையில் இருந்திருக்கீங்களா இல்லையா? இதை தான் நான் சொல்ல வரேன். இதை தான் சீமான் சொல்ல வர்றாரு. இங்கே இருக்கிற இந்த போக்கு, இந்த யுத்தம் என்பது கொள்கை பிடிப்புள்ளவனுக்கும் சித்தாந்த கோட்பாடு வைத்திருப்பவனுக்கும் ரசிக மனப்பான்மையில் இருக்கும் தான் அந்த யுத்தம். இதை அடித்து சுத்தமாக உடைக்கணும். இதை தான் அவர் பேசியிருக்கிற விதம். விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கோங்க. கருணாநிதி ஒரு கட்டுவிரியன்.
கண்ணாடி விரியன், நச்சு பாம்பு இப்படிலாம் பேசுகிறேன். கருணாநிதியினுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நேற்று கூட ஒரு ஆவண கொலை நெல்லையில் நடந்திருக்குது. இதற்கு எதிராக பெருசாக கம்பு சுற்றி இருக்கணுமா இல்லையா? அதிமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால், ஒருவேளை அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து இவர் எதிர்கட்சி அணியில் இருந்திருந்தாலும் அந்த போராட்டம் நடத்தியிருப்பார். சசி பெருமாள் மது ஒழிப்பு போராளி, அவர் இறந்தபோது அவருடைய சவத்தை தூக்கி கொண்டு அரசியல் செய்தவர்கள் இவர்கள். பிணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு பேசுனதும் இவங்க தான். ஆனால் அந்த சசி பெருமாள் பிணத்தை வச்சு அரசியல் பண்ண இவர்கள் இன்ற தேதி வரை மது விற்பனையில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா? அதற்கு எதிராக நாங்கள் இந்த கொள்கைக்காக இப்படியெல்லாம் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம், ஒருத்தரை இழந்திருக்கிறோம். உடனே இவரை இந்த மாதிரியான இந்த அரசு சிந்தனை இதை போக்க மாற்றிருக்கணும். இவர்களோட நான் கூட்டணி இல்லை சொல்லணுமா இல்லையா? என்ன சித்தாந்தம் வைத்திருக்கிற ரசிக மனப்பான்மைக்குள்ள விசிகா உள்ளே போயிருக்குதா இல்லையா? அது வெளிப்படையாக பேசுவோம். தோழர் தெரிந்தவர் தான். அவருக்கு இப்போ என்ன தெரியாது, மை இண்டியா முக்தாரை தெரியும் நல்லா. ஏன்னா விசிகா தொடக்கத்துலேருந்து அவர் தோலில் தூக்கி மீனாவை வெப்பாட்டியாக வச்சு சுற்றிங்கிற திருமாவளவன் கேள்வி கேட்ட அர்த்தத்தில் கேள்வி கேட்டவர். அப்புறம் 4 கருணாநிதிக்கு சமானம் ஒரு திருமாவளவன் சொன்ன முக்தார் இன்னைக்கு அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சிறந்த ஊடகவியலாளர். அங்கே போய் தொடக்கத்துலேயும் கலந்துக்குவார், அப்புறம் ஓராண்டு நிகழ்ச்சிலையும் கலந்துக்குவார். அதனால் இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் அவருக்கு பத்திரிகையாளராகவே தெரியாது. அது பொருட்டேல், அதை விட்டுடுங்க அதை. ஆனால் இவர் பேசிய அந்த வார்த்தைகள்லாம் எங்கே இருக்குது? 10 கருணாநிதிக்கு சமானம் இல்லை 4 கருணாநிதிக்கு சமானம் ஒரு திருமாவளவன் சொன்ன முக்தார் கூட போய் நிற்கக்கூடிய நீங்கள் ஒரு சித்தாந்த கோட்பாடு எங்கே இருக்குது? உங்களுடைய கொள்கைன்னு சொன்னீங்கல்ல, எதற்கு இந்த வசனங்களை வீர வசனங்களை வச்சுங்க? அடங்கம்பரு, அத்துமீறு, திமிரி ஏறு, திருப்பி அடுன்னு யாருக்கு எதிராக திமிரி எழுந்து திருப்பி அடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? சொல்லுங்க. ஒரு முறையும் உங்களை போட்டு வால் மேலேயே அடிச்சிட்டு இருக்கு, பின்னாடியே அடிச்சுக்கிட்டு இருக்குது, கத்திட்டு ஓடுறீங்க தெருவில். எங்கேயாவது திரும்பி இருக்கீங்களா? அந்த திமுகவும் கொடியை அவமானப்படுத்தி இறக்கி போட்டிருக்கு. மற்ற இன்ன வரைக்கும் திமுக கொடி எத்தனை இடத்துல பறந்துருக்குன்னு நான் காட்டுறேன், பொது இடத்துல வரீங்களா என் கூட? அப்போ விசிகா கொடியை மட்டும் இறங்குது, அதை ஒரு பேர் அவமானமாக கருதி நீங்கள் களத்தில் வந்திருக்கணும். ஏன் பெட்டி பம்பா உன் வாழை ஒட்ட நறுக்குது, நாய் மாதிரி கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க அறிக்கை கொடுத்துக்கிட்டு? அப்புறம் இது சரியில்லை, காவல்துறைக்குள்ள ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு. ஏன்னா இது வெக்கக்கேடானதா இல்லையா? எங்கே நீங்கள் திமிரி எழுந்திருக்கீங்க? ரசிக மனப்பான்மையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்களா இல்லையா? தொடக்கத்திலிருந்து இன்று வரை எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்குது இந்த நாட்டில், இந்த மண்ணில். நீங்கள் சாதி அடிப்படையில் கூட விட்டுருங்க. நான் சாதிக்கானவன் இல்லை, எல்லா சமூகத்துக்கானவனு ஒரு புரட்சியாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க. கூட இருக்கக்கூடிய சிவ வீரபாண்டியன் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் தலித்துகளுக்கான குரல் தான் ஒலிக்கும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லலை. இன்னைக்கு நீங்கள் தோல்ல தூக்கி சுமக்கிறீங்களா? சுப வீரபாண்டியன் திராவிட கூட்டம் சொல்லுதுங்க. திருமாவளவன் தலித்துக்களுக்காக பேசக்கூடியவர்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு தான் முதல்ல பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்குது? தலித் தலைவர். தலித்துக்களுக்கான குரலாக அங்கே பாராளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடியவர்கள். எங்கே இருந்தது உங்களுடைய சித்தாந்த கோட்பாடு? எங்கேயாவது திருப்பி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? திருப்பி அடிக்கிறதுனா கையால் அடிக்கிறது வன்முறை இல்லை, கருத்தியல் ரீதியாக அதை அடிச்சிருக்கீங்களா? வீழ்த்திருக்கீங்களா நீங்கள் அவங்கள? திருமாவளவன் சாதிக்கானவனா அப்படின்னு ஒரு முறை நீங்கள் பேசி பதில் கொடுத்துருக்கீங்களா? வெட்டி வசனம் பேசிட்டு ஒரு ரசிகர் கூட்டம், அறிவாலயத்துக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டமாகத்தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. அறிவாலயத்தின் மீது அதனுடைய சாயம் வெளுக்கிற மாதிரி ஒரு அரசியல் எடுக்கிறப்ப அந்த சாயம் ஐயோ சாயம் வெளுக்குதே அப்படின்னு ஓடி முதல்ல ரத்தத்தை தோய்த்து பெயிண்ட் அடிச்சுங்கிற, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ரத்தத்தை தோய்த்து அதுக்கு பெயிண்ட் அடித்து அந்த கோட்டையை பாதுகாக்கிற வேலையை செய்யறதுக்கு பேர் ரசிகர் மன்றமா இல்லையா? ரசிக மனப்பான்மையா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல இந்த ரசிக மனப்பான்மையிலேருந்து மீறி இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை லட்சம் இளைஞர்கள் உங்களை நம்பி வந்தாங்க? எந்த நடுத்தரில் நிறுத்திருக்கீங்க? வழக்கு வழக்கு வழக்கு, வேற என்ன கட்டமைப்பு இருந்திருக்குது? ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே அந்த திராவிட கட்சிகள்கிட்ட தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பெருமை உங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. என்னைக்கே காலாவதி ஆக்கிட்டு இருக்குது திராவிடம். தலித்துக்குன்னு வந்த ஒரு தனித்த அரசியல் இதுக்கு முன்னாடி யாருமே எவ்வளவு நீண்ட நெடிய காலம் தாக்கு பிடிச்சதில்லை. அது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அதை பாராட்டு எதனாலன்னா, நீங்கள் வளைஞ்சி நெளிஞ்சு கும்பிட்டு வந்ததால் வந்தது. எதிர்க்கவே இல்லை, நிமிரவே இல்லை. அம்பேத்கரை போல நீங்கள் நிற்கவே இல்லை எங்கேயுமே. ஆனால் அவர் பேரை சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் எங்கேயாவது ஒரு மிக பெரும் அளவில் எஜுகேட்டடாக இந்த சமூகத்தை கொண்டுட்டு போகணும்னு எந்த கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க? ஏன் மற்ற சாதிகளோட முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்கின்றப்ப அங்கே போய் கலையிற வேலையை ஏன் இன்ன வரைக்கும் செய்யலை? சுபவீரபாண்டியனை கூப்பிடுங்க, கொளத்தூர்மணி கூப்பிடுங்க, கோவை ராமகிருஷ்ணன் கூப்பிடுங்க, பெரியார் மடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணியை கூப்பிடுங்க. இந்த இடத்துல இந்த சாதி கலவரம் 4 பேரும் போய் உட்காந்து பேசுவோம் வாங்கன்னு ஒரு முறை நடத்தி காட்டியிருக்கீங்களா? நீங்கள் எங்கே ஓடி பதுங்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் நீங்கள்?
இது ரசிக மனப்பான்மையா இல்லையா? ஒரு திராவிட ரசிக மனப்பான்மைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஒரு சித்தாந்தம் இல்லை, கோட்பாடு இல்லை, இடிக்கிறது பேசுறது பெருமாள், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறது பெரியாரிசம், அம்பேத்கரிசம், அப்புறம் கூட மார்க்ஸும் எடுத்து கூட கலந்துக்குவீங்க. டிகாஷன் மாதிரி தானே உங்களுக்கு இதெல்லாம் கலந்துக்குவீங்க. வன்முறை நடக்கிறது, சாதி இது நடக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா உடனே அந்த இடத்துல வாங்கப்பா, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, சாதி ஒழிக்கிறதுக்காக தான் அவதாரம் எடுத்திருக்கீங்க, வாங்க எங்களோட சேர்ந்து ஒரு முறை நீங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கீங்களா, கூப்பிட்ருக்கீங்களா? அப்படி கூப்பிட்டு அவங்க வரவில்லை என்பதை நீங்கள் அம்பலப்படுத்தியிருக்கீங்களா? இது இல்லை அரசியல், இது இல்லை சித்தாந்த அரசியல். இதை விட்டு விட்டு இன்னும் அந்த திராவிடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை செய்கிறதுக்கு பேர் தான் ரசிக மனப்பான்மைன்னு நம்ம சொல்ல வரோம். இப்படி ஒரு கட்சிக்கும் நிறைய சொல்லலாம். சீமான் சொல்வது அதைத்தான் சொல்கிறாரு. விஜய்லாம் ஒரு பொருட்டாகவும் இல்லை, பொருட்டு என்பதற்காக மதிக்கவில்லை. விஜய் அரசியல் இன்னைக்கு வந்திருக்குது ஒரு மின்மினி பூச்சல் மாதிரி, தனித்து நின்று தாக்கு பிடிக்கிறதா? அதான் கேள்வி. அது ஒரு விமர்சனம் தான் அங்கே வைக்கிறார். நின்னா சந்தோஷம், வரட்டும். திமுக பாஜகவை எதிர்க்கிற அரசியல் நிலையாக இருக்கிறதுனா நிற்கட்டும். ஆனால் எப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டாரு? 10 நிமிஷம் ஒரு கருத்தை ஒழுங்காக பேச முடியல ஆதவ அர்ஜுனால. அவர் பேசி இந்த கட்சி வளர்ந்து எடுத்துகிட்டு போயிடுமா? நீ என்ன போய் பேசுவோம் மக்கள்கிட்ட? என்ன பணம் இருக்கிறது, பணத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னா இப்போ ஆரோக்கியசாமி அவர் ஆரோக்கிய ராஜா இன்னொருத்தர் உள்ளே இருக்கிறவர், அவருக்கு ஒரு இதை உள்ளே வைக்கிறாரு, செயல்படுத்துறாரு, அவருக்கு உண்டான தொகையை வாங்கிட்டு வந்துட போகிறாரு, அது வேறு விஷயம். ஆதவ அர்ஜுன் இத்தனை லட்சம் கோடிகளை இல்லை இத்தனை ஆயிரம் கோடிகளை கொண்டு உள்ளே கொட்டி வேலை பார்த்துட்டு முதலீடு பண்ணி அந்த காசு திரும்ப எடுக்காமல் போவாரா, இல்லை அப்படியே தியாகம் பண்ணிட்டு போயிடுவாரா? அப்போ இங்கே அது ரசிக மனப்பான்மையில் இருக்குதா இல்லையா? பொதுவாகத்தான் சொல்ல வராரு. அந்த எண்ணத்தை விஜய் தவிர்க்கணும். மக்களுக்காக வந்தப்போ மக்கள்கிட்ட இருந்து தலைவர்களை எடுங்க, மக்கள்கிட்ட இருந்து சிந்தனையாளர்கள் எடுங்க, களத்தில் இருந்து களப்போராளிகளிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பக்கத்தில் வைங்க. கார்பரேட் சிந்தனையோடு இருக்கிறவங்க வைக்காதீங்க. இதுதான் பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சீமான் அதை தான் சொல்கிறாரு. ரசிகர் அப்படின்றது விஜய் என்பதற்காக மட்டுமே சொல்லலை. அந்த ரசிக மனப்பான்மை, ரசிகர்களுக்கும் சித்தாந்த கோட்பாடுகளுக்கும் சண்டைன்றது பொதுவாக இந்த திராவிடத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை தான் எதிர்க்கிறாரு முழுக்க. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, ரசிக சிந்தனையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கும் சித்தாந்த கோட்பாடாக இருக்கிற எங்களுக்கும் தான், கொள்கையோடு இருக்கிற எங்களுக்கும் தான் மோதல் அப்படின்றத இதை எங்கே யார் முதல்ல திரிக்கிறாங்கன்றதை பாருங்கள். திராவிட குஞ்சுங்கள் முதல்ல இருக்குது. ஏன்னா வாங்கினதுக்கு ஏதாவது ஒன்று செய்தாகணும், இல்லை கண்கொத்தி பாம்பா டக்குன்னு இந்த விஷயத்தை பேசிட்டாரு. சீமான் எனக்கு நிறைய மூளை இருக்குது, நானாக முடிவு எடுத்துப்பேன், எனக்கு யாரும் சொல்லக்கூடாது. அவர் அப்படியே அதை சொல்லியிருக்கக்கூடாது தான், ஆனால் சொல்லிட்டாரு. உடனே அதுக்கு அவருக்கு மூளை என் மூளைக்கு நான் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. உண்மையிலே மூளை இருக்குது தான் அவருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அதை நாங்கள் கூட நான் பார்த்துருக்கேன், வரைவு செய்யும் போதெல்லாம் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னால் ஆச்சரியமாக்கும். ஒரு நாளைக்கு அதை பேசுவோம் நம்ம. ஆனால் அதுக்காக அவர் அப்படி பேசுனது அந்த இடத்துல தேவையில்லை, பேசிட்டார். அதை எடுத்துகிட்டு உடனே பெரிய அளவில் நாடே வெடிக்கிற மணிக்காக தான் பிரச்சனை. இன்றைக்கி தேதியில் எவ்வளோ ஒரு பிரச்சனை. என்னடா உங்கள் கூட்டணிக்கு கொள்கை ஒரு சித்தாந்த கூட இல்லை, நேற்று வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்கிற இன்றைக்கி மாண்புன்ற மரபுன்ற பிரதமர் காலை பிடிச்சிக்கிட்டு பாதம் தொட்டு வணங்குகிறேன்னு பெயிண்ட் அடிச்சு நிற்கிற பாலை ஊற்றி அவர் வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமைன்றீங்க. உங்கள் கூட்டணியில் அவன் மந்திரி சொல்கிறாரு, கண்டிச்சிருக்க வேண்டாமா? எங்களாம் வேணாம். சரி, இந்த ஒட்டுத்திண்ணைகள் இருக்காங்கல்ல, கரிஞ்சட்டை போட்டுக்கிற தோழர்கள், எப்பயாவது இந்த விஷயத்தில் இந்த மாதிரி பேசியது திமுக செயல்படுவது தப்பு அப்படின்னு பேசியிருக்காங்களா? இன்ன வரைக்கும் யாராவது ஆசிரியர் வீரமணியிலேருந்து அத்தனை பேர் யாராவது பேசியிருக்காங்களா? ராஜகுரு ஐயா மதிப்புக்குரிய சிவவீரபாண்டியன் பேசியிருக்கிறாரா? எங்கே போயிட்டீங்க? இதை திரும்பி பார்த்துக்கிறீங்க, திரும்பி முகத்தை அந்த பக்கம் வச்சுக்கிறீங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்கும். பாஜகவை எதிர்ப்பதாகவே காலம் முழுக்க சொல்லிட்டு இருக்கிற இந்த திமுக எப்படி காலை பிடிச்சிக்கிட்டு பால் தொட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கு மோடிக்கு அப்படின்றத பேசியிருக்கணும். இந்த நேரத்தில் பலூன் நீங்கள் பறக்க விட வேணாம். உங்கள் கூட கூட்டணிகள் இருக்காங்களா, ஒட்டுத்திண்ணைகள் இருக்காங்க, இவங்களை சேர்ந்து பறக்க வச்சுருக்கலாம்ல, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம்ல. அங்கங்கே எங்கே போயிட்டாங்க எல்லாரும்? இல்லை எங்கே போக வச்சிங்க நீங்கள்? ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது, அதுதான் பேர். அது உங்களுக்கு இருக்கிறதும் ஒரு பெரிய ரசிக மனப்பான்மை. இங்கே சித்தாந்தம் இல்லை, கொள்கை இல்லை. அதைத்தான் சீமான் சொல்கிறார். எல்லாரும் இதை புரிஞ்சுக்குங்க. தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற தம்பிகளும் இதுதான். எடுத்த உடனே ஒரு வீடியோ போட்டுடணும், அதில் வியூஸ் வந்துடணும், அதை விட்டு நம்மளை பெருமையாக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆழமாக யோசிங்க, ஒன்று நிதானமாக யோசிங்க. இது யாருக்கான வார்த்தை, எதற்கான வார்த்தை? எனக்கு தெரிஞ்சு 4-5 முறை நான் நேரில் உட்காந்து பேசும்போது அந்த வார்த்தை வந்திருக்கு. ரசிக மனப்பான்மை உள்ளவர்கள் இவங்களால. அதுக்கேற்ற மாதிரி இவரும் தனக்கேற்ற மாதிரி சிலதெல்லாம் மாற்றணும், அது வேற விடையும். அது ஆனால் கொள்கை பிடிப்போடு இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த பார்வை வேற. சீமான் கொள்கை பிடிப்போடு தான் இந்த தம்பிகள் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க இன்ன வரைக்கும். அவர்களுக்கும் ரசிக மனப்பான்மையில் இருக்கிற மற்றவங்களுக்கு தான் இங்கே களமே அதுதான் உண்மையிலே.
2 போட்டி தான். ஒன்று ரசிக மனப்பான்மையில் இருக்க உங்களுக்கு, காலங்காலமாக நாங்கள் திமுகவுக்கு பெயிண்ட் அடிப்போம், காலங்காலமாக நாங்கள் கம்யூனிஸ்டுகளுக்காக தான் இருப்போம், அந்த கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு பூஷ்வா கட்சியை ஆதரித்தபடியே தான் இருப்போம், திருமாவளவன் நாங்கள் இப்படியெல்லாம் புரட்சிகளை பேசும், கடைசி அவங்க காலடியில் இருந்துட்டு அங்கேயே பண்ணையம் பார்த்துக்கிட்டு இருப்போம் எஜமானர்களுக்கு கீழே அப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிற இந்த சித்தாந்தத்துக்கும் இவர்களுக்கும் சீமான் என்கிற கட்டமைக்கப்பட்ட அந்த சீமானுக்குமா தான் போட்டி. இதை தான் அவர் சொல்ல வந்தார். இதுதான் இந்த அரசியல். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.